குக்கர் விசில் வர்றது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ நான் 2 விசில்னு சொன்னேன். அவர் 4 விசில்னு சொன்னார். அப்போ யூஸ்ஃபுல்லா இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அது உடனே அது கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து எங்க அம்மா குக்கர் சமைக்கும் போது பிள்ளைங்கள இல்ல அவங்க ஹஸ்பண்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவாங்க. அப்புறம் அதை பார்க்காம இனிமே நீங்க அடி வாங்கவே தேவையில்ல. ஏன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விசில கண்டுபிடிக்கிற மிஷின் வந்து எங்க அங்கிள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. வணக்கம், என் பேர் அப்துல் ரசாக், மதுரையில் குடியிருக்கேன். இன்வென்ஷன் வந்து ஒரு 58 கல்லூரி பேர் வரையும் நியூ இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரயில்வேக்கு, இராணுவத்துக்கு ரைஸ் குக்கர் ஒன்று கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு நேஷனல் அவார்டு வாங்கினேன் நான். ஏன்னா அது பிரதிபாவல் ஏரியாவில் நேஷனல் அவார்டு வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு வாங்கின சந்தோஷத்தில் அடுத்தடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் ஒரு 58 கண்டுபிடிப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு தனியார் பள்ளியில் வந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க சீஃப் கெஸ்ட்டாக. அவங்க அந்த திறமையெல்லாம் பார்த்துட்டு இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. இப்போ அங்கே தனியார் பள்ளியில் இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 இயராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நேஷனல் அவார்டும் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பள்ளிக்கு. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சது வந்து ரைஸ் குக்கர் விசில் வந்து எண்ணிக்கை ஒன்று வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒரு விசிலுக்கு ஒரு நம்பர் வர்ற மாதிரியும். இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்பரை விசிலை கவனிக்காமல் விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு விசில் வந்துச்சுன்னா ஒரு கவுண்டிங் வர மாதிரி, 2ன்னா 2, 3ன்னா 3, இந்த மாதிரி 15, 20 இந்த மாதிரி எத்தனை விசில் வேணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு புதிய சிஸ்டம் ஒன்று உருவாக்கி இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த குக்கர் விசில் வர்றது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ நான் 2 விசில்னு சொன்னேன். அவர் 4 விசில்னு சொன்னார். அப்போ யூஸ்ஃபுல்லா இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அது உடனே அது கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. கண்டுபிடிச்சி இப்போ 4 எல்லா யூஸும் இருக்கு அதில். இப்போ கண்டுபிடிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து எங்க அம்மா குக்கர் சமைக்கும் போது பிள்ளைங்கள இல்ல அவங்க ஹஸ்பண்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவாங்க. அப்புறம் அதை பார்க்காம இனிமே நீங்க அடி வாங்கவே தேவையில்ல. ஏன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விசில கண்டுபிடிக்கிற மிஷின் வந்து எங்க அங்கிள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய அந்த மாதிரி ஸ்டிக்கு அது மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே நீங்க உங்க ஒய்ஃப்டையோ உங்க அம்மாட்டையோ அடி வாங்க தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு ஜாலியா போன் பார்க்கலாம். அதே மாதிரி இனிமே குக்கருக்கு பாடி கார்டும் போட தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு இதை செட் பண்ணிட்டு போய் டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம். அது பாட்டுக்கு எத்தனை விசில் வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது மாதிரி எங்க அங்கிள் இந்த ஸ்டிக்ல இருந்து நிறைய வீட்டு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே நீங்க உங்க அம்மாவுக்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணலாம், இது மாதிரி வாங்கி நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பழைய குக்கர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசில் வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க கம்பெனிக்காரங்க, இப்போதான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னன்னா ஒன்று ரேட்டு வந்து 2500 அவரோட குக்கரோட விலை. அது இருக்கப்பட்டவங்க தான் வாங்க முடியும், இல்லாதவங்க வாங்க முடியாது. அது போக வந்து கைப்பிடி வந்து சுற்றுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ப்ரெஷருக்கு ஒரு சுற்றுற மாதிரி. அது ஒரு சில நேரம் 2 சுற்று 3 சுற்றுன்னு காமிக்குது. அதையும் பார்த்தேன். அப்போ பழைய குக்கருக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம பழைய குக்கருக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு வெறும் 200 செலவில் ஒரு ஸ்டாண்டு கூட அதை ஒரு கைப்பிடி இதை போட்டு கீழே முன்னாடி ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். அதை ஏற்றி இறக்குற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து கைப்பிடி கொடுத்து டைட் வச்சுருந்தா அது எதுக்கு ஏற்றி இறக்குறதுனா ஒன்று சின்ன குக்கராக இருக்கும், அதுக்கு வந்து ஏற்றி இறக்க வேண்டியிருக்கும். பெரிய குக்கருக்கு அதே மாதிரி ஏற்றி இறக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன். அடுத்து கண்டுபிடிக்க போகிறது எப்படின்னா 3 கவுண்டிங் வந்தோன்னே ஆஃப் பண்ணான்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதுவும் கூடிய சீக்கிரம் பெண்களுக்காக அதை கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய காலேஜு ஸ்கூலு இருக்கிற நிறைய போயிருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் சிஎம்ஓ இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நான் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அறிவியல் பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரலான்னு நினச்சிருக்கேன். இதுக்கு சிஎம் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்.